இது கேஷுவல் டாக். நான் ஃபெலிக்ஸ். நான் ஜோஷுவா. ஐயா, நீங்கள் ஒரு சபையோடைய போதகராக இருக்கீங்க. நம்ம போன நிகழ்ச்சியில் சபையில் வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறது எப்படின்னு நம்ம பார்த்தோம். நிறைய பேர் இதை கேட்டு சபைக்கு வர விரும்புவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உபத்திரவ காலத்தில் இந்த மாதிரி சபை ஆராதனை எல்லாம் இருக்காது. ஆமாம், இப்போவே பாருங்கள் ரீசெண்டாக ஒரு 2 weeks முன்னாடியே ஒரு மதுரையில் வந்து ஒரு கோர்ட்டில் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. சர்ச்சஸ் வந்து வீட்டில் நடத்தக்கூடாது அப்படி சொல்லி. ஸோ நம்ம வந்து அது சர்ச்சஸாக மீன் பண்ணுறது இல்லை, வீடுகள் தோறும் அப்படின்னு சொல்லி பைபிள் இருக்கு. பவுல் வந்து சொல்கிறார் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 42க்கு மேலலாம், வீடுகள் தோறும் அவர்கள் கூடி வந்து அப்பம் பிற்கிறதிலும் அந்நியத்திலும் வந்து உறுதியாக இருந்தார்கள் சொல்லி சொல்லுது. இப்போவே எப்படின்னா இன்னும் ஃப்யூச்சரில் எப்படி பாருங்க. அதனால நம்ம காலம் இருக்கும்போதே அதை பயன்படுத்தி கொள்ளணும். நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும். நிச்சயமா ஐயா, 21ஆம் நூற்றாண்டுல நம்மளுக்கெல்லாம் இந்த சபை கிடைச்சது பாக்கியம். நிச்சயமா. ஏன்னா நம்ம 1ஆம் நூற்றாண்டெல்லாம் யோசிக்கும் போது அவங்க எவ்வளோ சித்திரவட்டப்பட்டிருக்காங்க. ஒன்று கூடுறவங்களெல்லாம் பிடிச்சி சபையா பிடிச்சி சாகடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் என்ன சொல்றீங்க ஐயா? நிச்சயமா ஐயா, நான்லாம் இப்போ ரொம்ப ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். அந்த மாதிரி நூற்றாண்டுகள்ல நான் பிறக்காததுக்காக நான் நன்றி சொல்றேன். அதே நேரத்தில் அந்த நூற்றாண்டுல பிறந்தவங்களுக்காகவும் நான் நன்றி சொல்றேன். அவங்களாம் இந்த பாடுகளை அனுபவிக்காம இருந்திருந்தா இப்படி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆராதனை சூழ்நிலைகள் நமக்கு கிடைச்சிருக்காது. எபிரேயர்ல போட்டிருக்கு, காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு அப்படின்னு. அப்போ நம்ம சர்ச்சுக்கு வந்து ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்றது ரொம்ப முக்கியமான விஷயம் தானே. ஒருத்தர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் அப்படின்னா அவருக்கு நிச்சயம் சபை தேவை. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நிச்சயமாக சபை வந்து இதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அப்படின்னு எப்படி சொல்கிறேன்னா, வேர்ல்ட்லி வந்து இப்போ நிறைய பேர் வந்து கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க. கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. நிறைய பேர் 2 கல்யாணம் பண்ணியிருக்காங்க. வசனம் சொல்லுது, விபச்சாரத்தினால பிடிக்கப்பட்டால் ஒழியே அவங்களுக்கு வந்து விவாகரத்து கொடுக்கக்கூடாதுன்னு, தள்ளிச்சிட்டு கொடுக்கக்கூடாதுன்னு. இதெல்லாம் சபை தான் பேசுது. ராங் ரிலேஷன்ஷிப் பற்றி, தவறான கள்ள உறவுகளை பற்றி, அப்புறம் போதை பழக்க வழக்கங்களை பற்றி, திருடுறதை பற்றி, இந்த மாதிரி நிறைய தவறுகளை வந்து சுற்றி காட்டுகிற இடமே சபை தான். அதனால் சபைக்கு வரும்போது நம்மளுடைய லைஃப், இன்னர் லைஃப், நமக்குள்ளே இருக்கிற பாவ பழக்கங்கள்லாம் மாறத்துக்கு சபை பிரயோஜனமாக இருக்குது. அதனால் நம்ம சபைக்கு நிச்சயமாக போகணும். ஐயா, இன்னொன்னும் இருக்குது. இப்போ நம்ம 1ஆவது நூற்றாண்டில் சபைன்னு எல்லாரும் கூடும்போது தேவைக்கு தக்க எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தாங்களாம். இப்போ கூட சர்ச்சஸில் தேவையானவங்களுக்கு கொடுக்குற முறைமை இருக்காயா? நிச்சயமாக இருக்குது, இருக்கணும் ஐயா. இப்போது எங்கள் சர்ச்லலாம் பார்த்தீங்கன்னா புவர் அண்ட் நீடின்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. அதில் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். ஒரு 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 சம்பவமும் எனக்கு ஞாபகம் வருது. எங்கள் சர்ச்சில் வந்து ஒரு தாயார் இருக்கிறாங்க. அவங்க மட்டும்தான் சபைக்கு வருவாங்க. அவங்க வீட்டுக்கார் வந்து முடியாமல் பேரலைஸ்ட் ஆகிட்டார். அவங்களால வந்து அவங்களுடைய இறுதிய அடக்க ஆராதனை செய்கிறதுக்கு கூட அவங்களுக்கு பலன் இல்லை. சபை தான் அதை வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தது. ஸோ இது மாதிரி காரியங்கள், அவங்களுடைய ஃபீஸ் தேவைகளாக இருக்கலாம், இல்லை காலேஜில் ரொம்ப ஏழ்மையான பிள்ளைகள்லாம் இருப்பாங்க. மற்றவங்க கிட்ட ரெக்கமெண்டேஷன் கேட்டு போய் அந்த பிள்ளைகளை வந்து ஸ்கூலில் சேர்த்து விடுறது, காலேஜில் சேர்த்து விடுறது, ஃபீஸுக்காக சப்போர்ட் பண்ணுறது, இதெல்லாம் சபை இன்றைக்கும் பண்ணினே இருக்கு. சேரிட்டி. ஆமாம், நிச்சயமாக இதை வந்து செஞ்சுன்னு இருக்காங்க. செய்யணும். சபை செய்து. ஆமாம், அதுதான் 1ஆம் நூற்றாண்டில் அவங்கக்கிட்ட நம்ம கற்றுக்கிட்டது. என்ன சொல்கிறீங்க ஐயா? ஐயா, சபைக்கு போனால் காணிக்க போடணுன்றது அவ்வளோ முக்கியமா? சிலவங்க காணிக்க இல்லையேன்றனால கூட சபைக்கு போகாமல் இருக்காங்க. அது ரொம்ப துக்கமான காரியமாக இருக்குது. ஆமாம், நிச்சயமாக அது வந்து நம்ம வந்து அப்படி நினைக்கக்கூடாது. அன்னைக்கு வந்து ஆபிரகாமாக இருக்கட்டும் அல்லது யாக்கோபா இருக்கட்டும், அன்னைக்கு இருந்த தேவ பிள்ளைகள் எல்லாம் வந்து பணத்தை மட்டும் இல்லை, அவங்களுடைய விளைச்சல்களெல்லாம் கொடுத்தாங்க. அது வந்து ஒரு பக்கம் நெசசரியாக இருந்தாலுமே அதற்காக நம்ம கொடுக்கறதுக்காக கடவுளை தேடாமல் போகக்கூடாது. கடவுள் வந்து அதை விரும்புறதில்ல. அவர் தான் நம்ம கொடுக்குறாரு. அவர் கொடுத்ததுலேருந்து அவருக்கு நம்ம திருப்பி கொடுக்குறோம். அதனால் நீ ஏன் எனக்கு கொடுக்கல, அதனால் என்கிட்ட வராதுன்னு கடவுள் ஏசாமி சொல்ல மாட்டார். அதனால் நம்ம அப்படிலாம் நினைக்காம சபைக்கு போகணும். காணிக்கை வந்து சபையில் வந்து நெசசரி இல்லை. அது காணிக்கை வந்து ஆமாம், அது வந்து மற்ற ஊழியங்களுக்கு நம்ம அதை பயன்படுத்துவதற்காக தான். அதனால நம்ம காணிக்கலைனாலும் நம்ம இயேசு நேசிக்கிறார்.
அதனே இன்னும் அதை தைரியமாக சொல்ல மாட்டீங்க, சத்தமாக சொல்ல மாட்டீங்க. காணிக்க கொடுக்கலனாலும் ஏசு நம்ம நேசிக்கிறார். சில ஏழை விசுவாசிங்கிட்ட கேட்கும்போது அது ஒரு பெரிய இதாக சொன்னாங்க. நான் வந்து அப்படி எதுவும் இல்லையே அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ காணிக்க கட்டாயம் போகணுன்ற அவசியம் இல்லையே நிச்சயமா. கட்டாயம் என்கிற ஒரு வார்த்தையே அங்கே இல்லை. சபையில் எந்த காரியமே கட்டாயமா கிடையாது. எல்லாமே மனப்பூர்வமாய் உற்சாகமாய் தான். எதுவுமே ஆண்டவர் வந்து நம்மளை வற்புறுத்தி கேட்பவர் அல்ல. கரெக்ட். நம்ம இருதயத்தையும் அப்படித்தானே அவர் வந்து பார்க்குறாரு. நம்ம எத்தனையோ தவறுகள் செய்கிறோம். அந்த தவறுகள்லாம் ஆண்டவர் சொல்கிறாருல, ஏசாயா 43:23 உன் பாவங்களை நான் நினையாமல் இருக்கிறேன்னு. அதனால ஆண்டவர் அதெல்லாம் வந்து விரும்புகிறது இல்லை. நம்ம சுத்த இருதயத்தோடு போய் அவரை தேடினாலே போதும், கடவுள் நம்மளை அங்கீகரிப்பார். நிறைய பேர் நிறைய ஆதாயத்துக்காக சர்ச்சுக்கு வராங்க ஐயா. உதாரணத்துக்கு சொன்னால் நம்ம கிறிஸ்தவங்களாக இருக்கிறனால இது நம்ம செத்தா வந்து பாஸ்டர் ப்ரேயர் பண்ணி எடுப்பாரு, கல்லறை கிடைக்கும், இந்த மாதிரி நோக்கத்துக்குலாம் வராங்க. அது நல்லது தான். அது கட்டாயம் செய்யும், அவங்க சொல்லாட்டினாலும் சர்ச் செய்யும். என்ன சொல்கிறீங்க ஐயா? நிச்சயமாக வந்து கரிசனை என்பது ஊழியத்தில் அவசியமானது. நீங்கள் கல்லறைக்காகன்றதுக்காக சபைக்கு வரக்கூடாது. நம்ம மறிச்சதுக்கு அப்புறம் நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஆமாம். ஸோ கல்லறை கொடுப்பாங்கன்றதுக்காக சபைக்கு போனால் நம்ம பரலோகத்துக்கு போவோமான்ற ஒரு கேள்வி வேணும் நமக்கு. ஆமாம். பரலோகத்துக்கு போகிறதுக்கு நமக்கு என்ன தேவைன்றதுக்கு தான் நம்ம பிரயாசப்படணும். சபைக்கு போனால் கல்லறை கிடைக்கும்ன்ற பிரயாசம் நமக்கு தேவையில்லை. வசனம் சொல்லுது, 4 தினத்தை குறித்த கவலை நமக்கு எதுக்கு? இன்னைக்கு இருக்கிற பாடுகள் இன்னைக்கு போதும். அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி சபைக்கு வந்து ஆண்டவரை தேட போனால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சபைக்கு வந்து ஆண்டவரை தேடினா போதும், ஆண்டவர் உங்களுடைய சாவு எல்லாத்தையும் பார்த்துக்குவார். என்ன சொல்கிறீங்க? கரெக்டா? நிச்சயமாய்யா. நீங்கள் வராம மட்டும் போகக்கூடாது, அதுதான் வந்து உங்களுடைய கரிசனை. என்ன சொல்றீங்க? அதுதான். ஆண்டவரை தேடாம மட்டும் இருந்துடாதீங்க. ஆமாம். இந்த காரணத்துக்காக வந்தாலும் கூட சபை உங்களுடைய அடக்கத்தெல்லாம் பார்த்துக்கும், கவலைப்படாதீங்க. ஆமாம். இப்படி இந்த காரியத்துக்காக வந்தவங்க கூட பெரிய மனமாற்றத்துக்குள்ளே போயிருக்கிறாங்க. ஆமாம், நான் மறுரூபமாக்கப்பட போகிறேன், எனக்கு எது கல்றலான்னு சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அப்படி அதுதான் சபை, அதுக்கு தான் சபை. ஏன்னா இப்போ நிறைய கல்லறைகள்லாம் ஃபுல்லாகிடுச்சு. அதனால் வந்து இப்போ கவர்மெண்ட் கல்லறைகளில் தான், நம்ம கவர்மெண்ட் இடத்துல தான் இப்போ வந்து கல்லறைகள் நம்ம புதைக்க போகிறோம். ஸோ அது ஒன்றும் ஒரு ப்ரெஸ்டீஜ் இதெல்லாம் இல்லை இதில். என்ன, ஒரு நல்லபடியாக நம்ம சரீரத்தை புதைச்சாங்கன்னா போதும். அது கண்டிப்பாக நம்ம சரீரம் நாராமல் இருக்கிறதுக்கு ஒரு இடம். ஆமாம், அவ்வளோதான் ஒழிய அது ஒரு பெரிய அம்சமே இல்லை. என்ன சொல்கிறீங்க? நிச்சயமா வந்து உங்கள் பிள்ளைங்க புதைக்கானாலும் சர்ச் வந்து அதை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணும். கண்டிப்பாக பண்ணும். ஆண்டவர் பிள்ளைகளை வந்து ஆண்டவர் வெட்கப்படுத்த மாட்டார். கண்டிப்பாக அப்படி போட மாட்டார். அதனால வந்து சபைக்கு வராமல் ஆண்டவரை நிச்சயமாக உண்மையாக தேடி வரும்போது அதோடைய ஆசீர்வாதம்லாம் தனி. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நிச்சயமாக தனி. சபையும் வந்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. என்ன எது தேவையோ அதை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது சபை. ஆனால் அதனால வந்து மெட்டீரியல் பிளெஸிங் இல்லையே என்கிட்ட, நான் இப்படி நல்ல ட்ரெஸ் இல்லையே சபைக்கு போட்டு போக, அப்படிலாம் நம்ம யோசிக்க வேண்டியதே இல்லை. ஆண்டவர் வந்து சபைக்கு எல்லாரையும் தான் அழைக்கிறோம். ஒன்லி இப்படிப்பட்டவங்க தான் வரணும், இப்படிப்பட்டவங்க வரக்கூடாது அப்படின்னா இல்லை. ஆனால் கொஞ்சம் குளிச்சுட்டு நீட்டாக வந்தால் போதும். என்ன சொல்றீங்க? ஆமாய்யா, அது உண்மைதான் ஐயா. சபைன்றது விசுவாசிகளும் பாஸ்டரும் சேர்ந்து தானேயா. பாஸ்டருக்கு மட்டும் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைல்ல, விசுவாசிகளுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்லையா. இது விசுவாசிகளும் பாஸ்டரும் சேர்ந்த ஒரு அமைப்பு தானே அது. ஆமாய்யா. ஆக்சுவலி நீங்கள் சொல்கிறது வந்து நான் உங்களுக்கு எப்படி விளக்கணும்னு நினைக்கிறேன்னா, சபையோடைய ஸ்ட்ரக்சரே பிலீவர்ஸ் தான். பேஸ்மெண்ட் தான் பாஸ்டர். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமாம், விசுவாசிகள் தான் எல்லாம் பண்ணணும். அதுக்கு தான் சபைகளில் வந்து மென்ஸ் ஃபெலோஷிப்பு, உமன் ஃபெலோஷிப்பு, யூத் ஃபெலோஷிப்பு, கொயர் இதெல்லாம் இருக்குது. அவங்க இன்வால்வ் ஆகணும். பாஸ்டரே எல்லா இடத்துலையும் போய் ரீச் ஆகிட முடியாது. ஸோ சபையோடைய இயக்கமே ஒரு வேளை முன்னோடியாக இன்ஜினாக பாஸ்டர் இருந்தாலும் பின்னாடி இருக்கிற எல்லா கம்பார்ட்மெண்ட்டுமே விசுவாசிகள் தான். அது நிமித்தமாக தான் மற்றவங்க பிரயோஜனப்பட முடியும். ஆமாம். அதனால எல்லாருக்குமே சபையில் பங்கு இருக்கு. அதனால பாஸ்டர் பார்த்துப்பாருன்னு சொல்லி நம்ம எதையும் விட்டுறக்கூடாது. நமக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியத்தில் பெருக்கிறதா இருக்கலாம், துடைக்கிறதா இருக்கலாம், இல்லை மைக் அரேஞ்ச் பண்ணுறதா இருக்கலாம், இதெல்லாம் நம்ம பங்கு தான். இது பாஸ்டரோட பெரிய ஊழியம். இதெல்லாம் பண்ணாதான் பாஸ்டரே நல்லா ஊழியம் பண்ண முடியும்.
இப்போ பார்த்தீங்களா ஐயா, வாலிபர்களுக்கு என்னமோ சபைக்கு வர்றது என்னமோ ஒரு பெரிய அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுறாங்க. என்னமோ ஒரு பெரிய போராடி வாலிபர்களை சபைக்கு கூட்டிகிட்டு வர மாதிரி இருக்குது பேரண்ட்ஸுக்கு. கண்டிப்பா என்ன அவங்களுக்கு என்னய்யா அது, ஏன் அவங்களுக்கு சபை பிடிக்கல, ஏன் அவங்களுக்கு ஏற்றது இல்லையா, இல்லை வாட் இஸ் தட், என்ன ப்ராப்ளம் அவங்களுக்கு? அப்படி அதுதான் என்னன்னா, இப்போ சபை வந்து ட்ரெண்டுக்குள்ளே வரலையா, சபை ட்ரெடிஷ்னலுக்குள்ளேயே இருக்குது. இப்போ ட்ரெண்டுக்குள்ளே இருக்கிற பாஸ்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க பாருங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு பாஸ்டர் கூட இப்போ நீங்கள் இப்படி கேள்வி வந்ததால் நான் பதில் சொல்கிறேன். இப்போ அந்த பாஸ்டர் ஒருத்தர் இருக்கிறாரு, நம்ம கொய்யால சொன்னாலே கோவம் வருது. அவர் இதுக்கு மேலே போய் எஸ்டீமாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் ட்ரெண்டிங் நினைக்கிறாங்க. அது வாலிபர்கள் பிடிக்குது, ஒரு சிலருக்கு பிடிக்குது. நம்ம இந்த பாசு கெட்ட பேசுகிற வார்த்தையை பேசுகிறாரு, இந்த பாசு கெட்ட வார்த்தை பேச வேணான்றாரு, அவர் பேசுகிறாரு. இந்த பாஸ்ட் வந்து முடியெல்லாம் வளர்க்கக்கூடாதுன்றாரு, அவர் வளர்த்துருக்கிறாரு. இந்த மாதிரி டோன்ஸ் ஜீன்ஸ்லாம் போடக்கூடாதுன்னு நம்ம பாஸ்டர் சொல்கிறாரு, அவர் போட்டுன்னு சுற்றினே இருக்கிறாரு. அவர் அதை போட்டுன்னு தானே பிரசங்கம் பண்ணுறாரு. நம்ம சர்ச்சுக்குள்ளே செருப்பே போடக்கூடாதுன்றாங்க, அவர் ஷூ போட்டு பிரசங்கம் பண்ணுறாரு. இந்த மாதிரி ட்ரெண்டு மாறிடுச்சு. ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அதுக்குள்ளே தான் நம்ம நடத்தணும்னு பிரயாசப்படுறோம். இது ஒருவேளை வாலிபர்களுக்கு கொஞ்சம் போரிங்காக இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு சர்வீஸ்னுடைய ஒழுங்குக்குள்ளே வரும்போது தான் அவங்களுடைய வாழ்க்கை வந்து கனித்தருகிறதா இருக்குன்றதை நான் நம்புகிறேன். அப்படி இல்லாமல் நம்ம கண் போன போக்கில் போவோம்னா, வசனம் அதான் சொல்லுது பிரசங்கில, வாலிபனே உன் இளமையில் சந்தோஷப்படு, வாலிப வயது உன்னை பூரிப்பாக்கட்டும். இங்கே தான் ரொம்ப முக்கியம். உன் கண்ணின் காட்சிகளிலும் உன் நெஞ்சின் வழிகளில் நட, ஆனாலும் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் உன்னை நியாயத்தில் நிறுத்துவார். ஜோஸ்வா பாஸ் சர்ச்சுக்கு நான் போனேன், அதனால நான் பரலோகத்துக்கு வந்துட்டேன்னா அதெல்லாம் அங்கே செல்லுபடி ஆகாது. பாஸ்டர்களை நம்பி பரலோகத்துக்கு ஆண்டவர் யாரையும் செலக்ட் பண்ணுறதில்ல, அவங்களுடைய பரிசுத்தத்தை பார்த்து தான் செலக்ட் பண்ணுறாரு. அதனால் வாலிபர்கள் ட்ரெண்டுக்கு போனாலுமே பரிசுத்தம் இருக்குதா? அதனால் இன்றைக்கி சபைகளில் வந்து ட்ரெடிஷ்னலில் வந்து இருக்கிற சபைகள்லாம் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணணும். இன்னும் வந்து போரிங்காக வந்து சர்வீஸை வந்து கொண்டு போகக்கூடாது. அது அப்போ இருக்கிற பெரியவங்க அது அறிஞ்சிக்கிட்டாங்க, தெரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லாமே மாறுது இல்லைங்கய்யா. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய சபையை வந்து மாற்றிக்கணும். ஆனால் சத்தியத்தை மாற்றக்கூடாது. வாலிபர்கள் வந்து அப்பா அம்மா வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்றதுக்காக வர வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க வந்து அப்பா அம்மா ஏன் இந்த வாலிபர்களெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வராங்கன்னா, அது எப்படியாவது ஒரு வார்த்தையாவது அவனை சந்திச்சிடாதா அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு அப்பா அம்மா கூட்டிகிட்டு வராங்க. இவங்க வந்து அந்த நோக்கத்தை அறியாதபடி, அம்மா போர் அடிக்குது, இவர் இப்படி பேசுகிறாரு அப்படி, அதனால சொல்கிறாங்க. அதனால தான் இப்போ இருக்க சபைகளில் பாட்டுடைய லிரிக்லாம் மாறிடுச்சு. இப்போ இருக்க தமிழுக்கு ஏற்ற மாதிரியான லிரிக்லாம் வந்துருச்சு. முந்தி பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த தமிழ், அப்போ நடைமுறையில் இருந்த தமிழ் வார்த்தைகளில் பாட்டு எழுதிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெர்க்மேன் ஐயா மாதிரி ஆளுங்க வந்து இப்போ இருக்க நடைமுறை தமிழில் எழுதும் போது இப்போ வரப்போகிற ஜெனரேஷன் ஈஸியாக அது புரிகிற மாதிரி இருக்குது, அவங்கள ஈர்க்குது, அது மாதிரிலாம் இருக்குது. என்னையா சொல்கிறீங்க? ஆமாம், உண்மைதான் அது. ஆனாலுமே நூற்றாண்டுகள் நம்ம கடந்து வரோங்களையா. இப்போ அந்த காலத்தில் வந்து எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது இந்த சாட்சி. அவர் பேர் எனக்கு தெரியல. ஆனால் அவருடைய திருச்சபை மூப்பர் வந்து ஒரு பெரிய பணக்காரர். அவர் பாஸ்டர் வந்து அவருடைய பேச்சு கேட்கணும்னு நினைப்பார். அப்போ பாஸ்டர் வந்து இல்லை இப்படி தான் நம்ம வாழணும்னு ஒரு சத்தியத்தை சொல்லும்போது அவர் கோச்சின்னு போயிடுறார். அப்போ அடுத்த வாரம் அந்த சபையில் வந்து திருவிருந்து. இவர் வந்து வரல, அந்த மூப்பர் வரல, பணக்காரர் வரல. ஆனால் பாஸ்டருக்கு நெஞ்சில் குத்துது, ஐயோ நம்மளுடைய விசுவாசி ஒருத்தர் வரலையேன்னு சொல்லி. அப்போது அவங்க வீட்டாண்ட போயிட்டு ஒரு பாட்டு பாடுறார், கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா. இந்த பாட்டு அவர் வந்து தொட்டு இருக்குது, சத்தியம் தொட்டு இருக்குது, அந்த வார்த்தை வசனம் தொட்டு இருக்குது. இன்னைக்கு அப்படிப்பட்ட பாடல்கள் இல்லைன்றது கொஞ்சம் வருத்தத்துக்குரியது தான். ஆனால் அந்த சத்தியத்தில், அந்த வார்த்தையின் அடிப்படையில், அந்த பாடல்கள் அடிப்படையில் தொடப்பட்டவங்க இன்னைக்கு தான் பிள்ளைங்களும் அப்படி வளரணும்னு நினச்சி அந்த நினைக்கிறதால தான் அவங்க சபைக்கு கட்டாயப்படுத்தி கூட்டின்னு வராங்க. அப்போது அவங்களுக்கு வந்து இந்த பாடல் வந்து வாலிபர்களுக்கு கொஞ்சம் போரிங்காக தான் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு பெற்றோருக்கு இந்த வார்த்தைகள்லாம், அந்த பாடல்கள்லாம் உயிர் மிச்சியாக இருந்திருக்கு. ஸோ இந்த காலத்தினுடைய வாலிபர்களுக்கு அந்த காலத்தின் பாடல்கள் கேட்கும்போது ஒருவேளை ரொம்ப ஓல்டாக இருக்கலாம், ஆனால் அதில் பரிசுத்த ஆவியானவருடைய
அசைவாடுதல் அதிகமாக இருக்குன்றதை நான் நம்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூலுக்கு போகும்போது எனக்கு வந்து அந்த கணக்கு டீச்சரை ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு கணக்கு ஆட்டோமேட்டிக்காக வருது. அந்த வருஷம் மட்டும் நான் கணக்கில் 100க்கு 100 எடுத்தேன். ஏன்னா வந்து அந்த டீச்சர் வந்து எனக்கு பிடிக்கும்ன்றதுனால. அதனால வந்து பாஸ்டர்ஸ் ஒருவேளை வாலிபர்களுக்கு பிடிச்ச பாஸ்டர்ஸாக இருக்க மாட்டுறாங்களா? ஆமாம், அது நிச்சயமாக நீங்கள் அதுதான் உண்மை கூட. அது ஏஜ் பேரியர் ஒன்று இருக்குது, அவங்களுடைய பார்ன் அண்ட் பிராட் அப்போடைய சிச்சுவேஷன் ஒன்று இருக்குது. இப்போ நான் என்ன பார்த்தீங்கன்னா நான் வந்து மேக்ஸிமம் யூத் கூட தான் இருப்பேன். எங்கள் சர்ச்சில் இருக்கிற நான் காமனாக எல்லாரு கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதில் எப்போவுமே எனக்கு யூத் கூட இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன தான் நமக்கு வயசானவனாக இருந்தாலும் யூத் கூட இருக்கிறது வந்து ஒரு நம்மள யூத் ஆக்கும். உண்மையிலே அதுதான். ஏன்னா சபை வந்து வாலிபர்களால் தான் எழுச்சி அடையுது. ஓ, வாலிபர்கள் அவ்வளோ முக்கியமா? ஆமாம், சபைக்கு வந்து வாலிபர்கள் தான் ரொம்ப அவசியமானவர்கள். ஓகே. அவங்க மூலியமாக தான் நம்ம வந்து இப்போத்தில் இருக்கிற மற்ற மக்களை வந்து சந்திக்க முடியுது. அதனால வந்து யூத் வந்து ஒரு சபைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், மெயினான பில்லர். ஆமாம் ஆமாம் ஆமாம், அவங்க இல்லாமல் சபை இல்லை. அதை உணரணும் அவங்க. என்ன சொல்றீங்க? நிச்சயமா அதை உணரணும். அப்பா அம்மா இப்போ இல்லாட்டினா கூட நான் சபைக்கு போறேன் அப்படின்னு அவங்க உணரணும். ஆமா, ஏன்னா அதுக்குரிய ஆசீர்வாதம் நிச்சயம் உண்டுயா. கண்டிப்பா உண்டு. ஆண்டவர் அதை கனப்படுத்துவாரு. யாரும் ஆண்டவர் எதையும் வந்து ஆண்டவர் மறக்க மாட்டாரு. ஆண்டவருக்காக ஒரு சேரை நகட்டி வச்சா கூட ஆண்டவர் அதுக்கு பலன் தருவார். இம்மையிலையும் தருவார், மறுமையிலும் தருவார். கண்டிப்பா தருவார். என்னையா சொல்றீங்க? உண்மையா உண்மை. ஸோ ஆண்டவருடைய கிருபை நம்ம மேல வேணும்னா நம்ம ஆண்டவருக்காக நம்ம ஏதாவது காரியங்களை பண்ணி ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கிட்டோம்னா நம்ம செய்யற காரியம், நம்ம கையிட்டு செய்யற காரியங்கள் வாய்க்கு செய்வார் ஆண்டவர். நிச்சயமா. என்னையா சொல்றீங்க? அதை வந்து யூத் புரிஞ்சுக்கணும். அது கண்டிப்பா. நான் வந்து இது ஆண்டவருக்காக செய்யறேன், இந்த ஊழியத்தை நான் இந்த சபையில வந்து அந்த சேரை போடுறேன், இல்ல நான் கொயர்ல வந்து பாடுறேன், இல்ல கிட்டார் வாசிக்கிறேன், இல்ல அந்த சின்ன ஸ்பீக்கரை திருப்பி வைக்கிறேன், இவ்வளவுதான் போதும். ஆண்டவர் அது கூட ஆண்டவர் அவர் கணக்குல எழுதி வைக்கிறார். நிச்சயமா. இதுதான் ஆரம்பம் வந்து இப்படி இருந்தா அதனுடைய முடிவு ஆசீர்வாதமா நிச்சயமா இருக்கும். இது வாலிபர்களுக்கு வந்து புரிய வைக்கணும். இதை தான் வந்து பேரண்ட்ஸ் வந்து விரும்புகிறாங்க. இந்த கட்டாயத்தினால தான் அவர்கள் வந்து சபைக்கு ஃபோர்ஸ் பண்ணி கூட்டின்னு வர ஒரு சூழ்நிலையே. இப்படி அவங்கள வந்து வற்புறுத்தி கூட்டின்னு வர்றது நிமித்தமாக வல்லமையின் ஆவியானவர் அவங்களுக்குள்ள கிரியை செய்கிறார். நீங்கள் சொல்கிற மாதிரி சேர் போடுறதா இருக்கட்டும், இல்லை லைட் எரியலைன்னா அதை எரிய வைக்கிறதா இருக்கட்டும், ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஸ்கில்ஸ் இருக்குது. ஒருத்தவன் லைட்டு கண்டிப்பாக எரிய வைப்பான், ஒருத்தவன் வந்து உடஞ்சதை கண்டிப்பாக சரி பண்ணுவான், ஒருத்தன் வந்து இன்னும் இந்த சர்வீஸை எப்படி அழகாக உருவாக்க முடியுன்றது அவனுக்கு கொஞ்சம் தாட் இருக்கும். சிலவங்க ஃப்ளவர்ஸ் கொண்டு வந்து வைப்பாங்க, ஃப்ளவர்ஸ் வைப்பாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வாலிபர்களால் செய்ய முடியும். அதனால் நம்ம வாலிபர்கள் வந்து சர்ச்சுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் வாலிபர்களால் தான் எழுச்சி பெறுதுன்னும் போது அது ஒவ்வொரு வாலிபரும் உணரணும். ஆமாம், என்ன சொல்றீங்க? ஆமாம். வீட்டுக்கு அடுத்தது சபை அவங்க நேசிக்கணும், சபையில் அவங்க ஈடுபாடு கொள்ளணும். கண்டிப்பாக. என்ன சொல்றீங்க? அதோட ஆசீர்வாதம் நிச்சயமா இருக்கும். அவங்களுக்கு தெரியாம வேணா இருக்கலாம் வழிய, ஆண்டவர் வந்து அவங்களுக்கு நல்ல சுகம் கொடுக்கறதே ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். ஆமாங்கய்யா. என்ன சொல்றீங்க? நிச்சயமா. மிச்சவங்களுக்கும் அவங்களுக்கும் ஆண்டவர் நிச்சயமா ஒரு வித்தியாசத்தை காட்டுவார். கண்டிப்பா காட்டுவார். அதனால அப்பா அம்மா வந்து சொல்றதுக்காக வரதை விட்டுட்டு அவங்களுக்காக வரணும். ஆமா, ஏன்னா உலகத்திலயும் அவங்களுக்கு அது ஆசீர்வாதம் கண்டிப்பா பிரதிபலிக்கும். அது நிச்சயமா. நான் அதை எப்படி பிலீவ் பண்றேன்னா, ஒருவேளை இன்னைக்கு அம்மா அப்பா வந்து யூத்தை வந்து ஃபோர்ஸ் பண்ணி கூட்டின்னு வரலாம், நாளைக்கு அந்த யூத் ஒரு அம்மா அப்பாவா ஆகும்போது அவங்க பிள்ளைய கண்டிப்பாக ஃபோர்ஸ் பண்ணி கூட்டின்னு வந்து தான் ஆகணும். ஆமாம். ஏன் அப்படின்னா, எங்கள் அம்மா அப்பா சொல்லி கொடுத்ததை நான் கேட்கல, அதனால நான் இப்படி இருக்கிறேன், என் பிள்ளை அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காக கண்டிப்பாக கூட்டின்னு வருவாங்க. ஆமாம் 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 ஆமாம், கட்டாயம். ரொம்ப சந்தோஷம்யா. ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. இன்னைக்கு தோணின காரியங்களை நான் டிஸ்கஸ் பண்ணோம். இது அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நான் நம்புறேன். இதோடைய நோக்கம் என்னன்னா, ஒருத்தரும் சபையை வந்து இழந்துடக்கூடாது. இந்த 21ஆம் நூற்றாண்டுல நம்மளுக்கு கிடைத்த ஒரு பாக்கியம், நம்மளுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் இந்த சபை. இந்த சபையை நம்ம இழந்துடக்கூடாது. சபை இல்லாம ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்றது கஷ்டம். ஏன்னா அங்கதான் நம்ம வந்து ஆவிக்குரிய காரியங்களை பயிற்சி செய்யற இடம் அது. அதுல நிறைய பிடிக்காததும் இருக்கும், பிடிச்சதும் இருக்கும். ஆனா வந்து ஆண்டவருக்காக நம்ம அதை செய்யும் போது ஆண்டவர் அதை செய்ய கிருபை தருவாரு. நம்மள வந்து மோல்டு பண்றதுக்கு சரியான பட்டறை நீங்க சொன்னீங்க சபைன்றது. ஏன்னா வந்து பரலோக ராஜ்யம் வந்து ஐக்கியம் தான். ஆமா, அங்க வந்து பரிசுத்தவான்களோட நம்ம ஐக்கியப்பட போறோம். நம்ம ஏஞ்சல்ஸோட
ஆண்டவரோட ஐக்கியப்பட போகிறோம். ஆமா. அந்த ஐக்கியத்தை நம்ம இங்கேயே நம்ம அந்த ஐக்கியத்தோட இருக்க முடியலன்னா அங்கே வந்து நம்ம தகுதியாகவே ஆக மாட்டோம். இங்கே நம்ம ஐக்கியத்தோட நம்ம ஒத்து போகிற இந்த சுவாபம் நம்மளுக்கு இல்லைன்னா அங்கே நம்ம வாழவே முடியாது, அங்கே போகவே முடியாது. அதனால இந்த ஐக்கியத்தை நம்ம விட்டு விடக்கூடாது. இந்த சபைக்கோ அந்த சபைக்கோன்னு இல்லை, ஏதாவது ஒரு சபைக்கு நம்ம போகணும். கண்டிப்பாக போய் அதுதான் நம்ம எந்த சபையும் நம்ம மென்ஷன் பண்ணல. உங்கள் தெருவில் இப்போ முடியாமல் இருந்தால் உங்கள் தெருவில் ஒரு சபை இருந்தாலும் சரி. இப்போ வந்து நிறைய சபைகள் இருக்குது, எந்த நூற்றாண்டிலையும் இல்லாத அளவுக்கு சென்னையிலையும் சரி மிச்ச இடத்துல எல்லா இடத்துலையும் சபைகள் இருக்குது. அதை நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும் ஆண்டவருடைய வருகையில் பரலோகத்துக்கு போகிறதுக்கு. நிச்சயமாக இப்படி சொல்லி நம்ம இந்த நிகழ்ச்சியை முடிக்கலாம். ஆண்டவர் நிச்சயமாக நம்மளை வந்து ஆயத்தப்படுத்துறதுக்கு சபை ஒரு பட்டறைன்னு சொல்லி நான் முடிக்கிறேன். ஆமென். ஆமென்.